வந்து வெளியில், அதாவது அவர்கள் வந்து தங்களுடைய அந்த முயற்சியை வெளியில் கொண்டு வர்றதுக்கு கொண்டு பயப்பட்டு கொண்டும் மன ரீதியான குறைபாடுகளை கொண்டும் நிறைய சில விஷயங்கள் தெரியாமல் அவர்களால் வெளியே வர, அதாவது வளர முடியாமல் இருக்கிறார்கள் கூடுதலான ஆட்கள் இருக்கிறோம். பயம் என்ற ஒரு விஷயம் தடையாக இருக்கும். அப்படியான ஒரு விஷயத்தை நாங்கள் இல்லாமல் ஆக்கி அவர்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு நம்பிக்கையை கொடுப்பதோடாக இதை டெவலப் பண்ணலாம்னு நம்புகிறோம். Our country was bleeding for the last 30 years and people were really having uncertainty. நான் இந்த பாதிக்கப்பட்ட இப்படியான மக்களை வந்து வெளிக்கொண்டு வந்து அவர்கள் சுயமாக வாழ வேண்டும், சுயமாக தங்களை தானே நிலைநிறுத்தி வாழ்க்கையை கொண்டு வர வேண்டும். இன்னொரு கையை எதிர்பார்க்கக்கூடாது, இன்னொரு ஆள்கிட்ட உதவியை எதிர்பார்க்காம தாங்களே சுயமாக வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும். அந்த உந்து சக்தி வந்து என்னுடைய மனசிலே இருக்குது. இந்த மக்கள் வந்து போராட பாதிக்கப்பட்டு போராடம் மட்டுமில்லை, உள்ளத்தாலையும் மற்றது பணத்தாலையும் அப்படியான விஷயங்களாலும் பாதிக்கப்பட்டு இருக்கேங்க. இப்படி ஒரு சப்போர்ட், அதாவது நாங்கள் உண்மையாக அவைக்கு செய்யணும் தாய்மை உணர்வோடு தான் அவங்களுடைய சப்போர்ட்டை நாங்கள் வழங்குவோம். அப்படி வழங்கிட்டு அவர்கள் வெளிவந்து தங்களை தாங்கள் நிலநிறுத்தி தாங்கள் ஒரு புதிய வாழ்க்கையை கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவது கட்டாயம் இது உதவி. I really having a very enjoying experience. Whether it is there or not, people are coming and telling us, you have hope. And now I think the people are really trying to believe this. As a mentor, I experienced this. I have a mentee. At this point, I would like to thank YBSL. It's really a marvelous service, really. A very great hopes they are giving.